நெத்தலையும் வந்துருக்கியா? ஹலோ மக்களே, நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சைனா பேல நான் வர்ற வழியில் வந்து தரவில் எழுத்துட்டு இருந்தவங்க அதை பார்த்துட்டு தான் ஒரு மீனுக்காண்டி ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காண்டி வந்தாங்க. பார்த்தீங்கன்னா எங்கே போடுறேன் யூடியூப் சூறாக போடுறேன் ஃபோட்டோ கண்டுபிடுவானே. ஹலோ மக்களே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் திருகோணமலை மாவட்டத்தில் சைனாபே என்ற இடத்துல நாங்கள் இப்போ நிற்கிறோம். போகிற வழியில் வித்தியாசமான முறையில் கரவலை இழுத்துட்டு இருந்தாங்க. அதை பார்க்கவே ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ மூலம் உங்களுக்கும் காட்டலாம்ன்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ போடுறேன். ஃபுல்லாக பாருங்க. இதில் வந்து எப்படி கரவலை இழுத்தவங்க எப்படியான மீன்கள் வந்ததுன்னு சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து தொடர்ந்து வரும். மிஸ் பண்ணாம பாருங்க. மீன் வருமா வராதான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கரவலை இழுப்பாங்க. இந்த இடம் வந்து இலங்கையில் இயற்கை துறைமுகத்துக்கு பின்னுக்கு தான் இந்த இடம் வந்து இருக்குது. எல்லாரும் யோசிப்பீங்க இயற்கை துறைமுகம் என்றா என்னண்டு. திருகோணமலையில தான் அந்த இயற்கை துறைமுகம் இருக்கு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கரவலை இழுக்கிறத பார்த்து கொண்டிருக்கும் போது நிறைய மக்கள் வந்து மீன் வாங்குறதுக்கு வந்திருந்தாங்க. உங்களை பார்க்கவே உங்களுக்கு விளங்கும். நான் வந்து அந்த ஐயாட்ட கேட்டேன், மீனை கொண்டு வருவீங்களான்னு கரைக்கு. அவர் சொன்னார் கொஞ்சம் இருங்க, மீனை கொண்டு வரேன்னு சொன்னார். வந்து மடி வந்து கொண்டிருக்கு. அது எத்தனை மீன் இருக்கு. இதுல வந்து கரவலை இழுக்கிறார்கள் எல்லாரும் வந்து சிங்களாக்கள். அதனால உங்களுக்கு வந்து சிங்களம் தெரியாது. அதனால தான் தமிழ்ல நான் மொழிபெயர்த்து உங்களுக்கு சொல்றேன். இந்த இடம் வந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கவே விளங்கும். அதோட வந்து பின்னால ட்ரெயின் போகுது பாருங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறேன் தண்ணிக்குள்ளே இருந்து கரவலை இழுக்கிறது. நான் இந்த முறை ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்த்தேன். நான் அதோட வந்து அவங்க வந்து மடியை எடுத்து கொண்டு வந்து மீனெல்லாம் வந்து தெரிஞ்சு கொண்டிருக்காங்க பாருங்க. மீனை வந்து வேற வேறையா தான் போடணும். எல்லா மீனையும் ஒரேடியாக போட முடியாது. அது சாப்பிடுதா இதாங்க அது எரிவாங்க போல. ஐயாவோட நின்று ஒரு போட்டோ எடுத்து ஒரு நாள் மீன் கன நேரமா வெயிட் பண்ணி ஏலாம ஒரு மாதிரியா நாங்க உட்கார்ந்துட்டோம். மீன் வார மாதிரி இல்ல. இப்பதான் மீனை வந்து தெரிஞ்சு கொண்டிருக்காங்க. இல்ல போல மீன் அதுல இல்ல போல நல்லா இருக்கு மீன் சாப்பிட. தொடர்ந்து வீடியோ பாருங்க. மீனை வந்து எப்படி வந்து தெரிஞ்சு எடுக்கிறாங்க. பிறகு வந்து நாங்க மீனெல்லாம் வாங்கினாங்க. அதெல்லாம் தொடர்ந்து வரும். மிஸ் பண்ணாம ஓட்டுங்களா போகுது போல. இதுல கடவுளுக்கு ஈஸி ஏன்னா இன்னைக்கு இருக்கு. பின்னாலே இருந்த ஒருத்தர் வந்து விசில் அடிச்சுட்டு இருந்தார். யாருன்னு திரும்பி பார்த்தா அவர் எங்களை கூப்பிடல, கரவல் இழுக்கிற அண்ணாக்களை தான் கூப்பிட்டு கொண்டிருந்தார். கடைசி ஒரு மாதிரி வந்து மீனை வந்து கொண்டு வராங்க பாருங்க. கூடைக்குள்ள வச்சு கொண்டு வரும்போது எவ்வளவு அழகா இருக்கு. எல்லா மீனும் வந்து சின்ன மீன் தான் உங்களுக்கு பிடிபட்டிருக்கு. அப்போ தொடர்ந்து பாருங்க எவ்வளவு மீன். என்ன காரல் மீன் பாத்தீங்கன்னா இந்த மீன் தான் வந்துருக்கு இப்ப வலையில. இந்த மீனெல்லாம் பறக்குது. காரல் மல்லி மீன் பறந்துட்டு தெரியுமா உனக்கு? தெரியுமா? இந்த மஞ்சள் பாய் சின்ன காரம் தெரியா இருக்கும். அதுவும் காரம் எங்க இது என்ன? அதான் பெரிய காரல்ண்ணே. பார்த்தீங்கன்னா மக்களே காரல் குஞ்சு தான் பட்டிருக்கு. எந்த இடம்னா சைனாவேலாம் தரல் அழுத்துவாங்க. கிருமி எங்கே எல்லாம் உடன்
நெத்தலையும் வந்துருக்கியா அப்பா வேற லெவலாக இருக்கு மீன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீன் உண்டு கடைசியாக எல்லா மீனையும் அவங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு நானும் அந்த அண்ணாவும் நின்று ஒரு ஃபோட்டோ கொண்டு எடுத்தேன் மீன் தர்ற மாதிரி. தொடர்ந்து வீடியோ வரும். நாங்கள் எப்படி மீன் வாங்க போகிறோம், எவ்வளோ ப்ரைஸுக்கு வாங்க போகிறோம்னு தொடர்ந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்படி கரவலை இழுத்தவங்க என்ன மாதிரி விஷயங்கள் வந்து ஃபுல் வீடியோ இதில் வரும். பார்த்தீங்கன்னா இந்த கரவலை வந்து வித்தியாசமான முறையெல்லாம் இழுக்குறாங்க. ஏண்டா எல்லாரும் கரையில் இருந்து இழுக்கிறவங்க அவங்க தண்ணிக்குள்ளே இருந்து இழுக்குறாங்க. அப்படிதானே மீன் வந்து கொண்டே இருக்கு. இன்னொரு கூட மீன் பட்டிருக்கு அவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து கீரி நெத்தலி மீன் எல்லாம் நெத்தலி ஐயாட்டத்துல மீன் வாங்குவோம். ஐயா மீன் அடிக்கலாம். இவர் வந்து மீன் வாங்க மீன் வாங்க வந்திருக்கு. இல்லாவலி அந்த அண்ணாட்ட கேட்டேன் ஒரு நாளைக்கு எத்தனை தரம் கரவலை இழுப்பீங்கன்னு. அவர் சொன்னார் விடிய காலம் முறையும் பிறகு வந்து பின்னேரத்துலேருந்து தான் இந்த கரவலை இழுப்பாங்களாம். அதுவும் வந்து தண்ணிக்குள்ளே தான் இழுப்பாங்களாம். வேறு லெவலாக இருக்குது பாருங்கள். யாரும் வந்து தண்ணிக்குள்ளே இழுத்தது இல்லை. யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்க, இப்படி எங்கேயாச்சும் இழுக்கிற இடம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து இவர் மீனை பார்த்தோன்னே ஆஸ்திரேலியா மீன் வாங்க போகிறார். இல்லை வேலை கல்யாணம் முடிச்சா இப்படித்தான் ஃபோன் எடுத்தா கறியெல்லாம் பார்த்து சேர்த்து எடுத்தா தான் கறி மொழியை சேர்த்து எடுத்தா தான் நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஒரு 500 என் ஃப்ரெண்ட் வந்து சொன்னார் 500 ரூபாய்க்கு மீன் தாங்கன்னு. அந்த அண்ணா சொன்னார் கிலோ வந்து 600 ரூபாயாம். நல்ல சீப்பாகவும் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா மீன் எப்படி துடிச்சு கொண்டு இருக்கு பாருங்க. இன்னும் சாகலை மீன். நாங்கள் வந்து 600 ரூபா கொடுத்து அந்த மீனை வாங்கிட்டோம். இப்போ வாங்கி கொண்டு இருக்கோம். பாருங்கள் இவ்வளோ மீன் வந்து இந்த இதில் விராந்தையில் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எப்படியும் வந்து ஒரு 20 கிலோ மீன் பட்டிருக்கு உங்களுக்கு. தொடக்கூடாது அடிப்பாங்க. தொடக்கூடாது வணக்கம். கெட்டதான வீடியோ தரிசி பிளாக் கீழே சேர்த்துல தரிசி பிளாக். கடைசி அந்த அண்ணா கேட்டார் வீடியோலாம் எடுக்கிறீங்க எதில் போடுவீங்கன்ட்டு. நான் சொன்னேன் என்னோட யூடியூப் சேனல் நேம் தெரியும் தானே, தர்சி விளாக்ஸ், அதில் போடுவேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கன்னு சொன்னேன். ஓகேன்னு சொல்லிட்டாரு. இவர் இல்லையே லீவு வேலை நீனும் வாங்கிட்டேன். சரி இப்போ பிடிச்ச சுட சுடு. அதே அது இல்லைண்ணா